கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம். இது மும்மூர்த்திகளின் ஸ்தலம் என்றே சொல்லலாம். இங்கு சிவன், பிரம்மன், விஷ்ணு ஆகிய மூவரும் காவிரி கரையோரம் குடிகொண்டுள்ள ஸ்தலம். இக்கோயிலின் சிறப்புகள்: குழந்தை வரம், திருமண வரம், நம் முன்னோர்களுக்கு செய்யும் பரிகார ஸ்தலம். இக்கோயிலில் இருக்கும் மகுடேஸ்வரரை பாண்டிய மன்னன் வழிபட்டதாகவும் கோயிலின் கோபுரங்களை பாண்டிய மன்னன் கட்டியதாகவும் வரலாறு கூறுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டது மகுடேஸ்வரர் ஆலயம். பிரதோஷ நாட்களில் இங்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். இந்த ஆலயத்தில் மொத்தம் 7 சன்னதிகள். முதல் சன்னதி மகுடேஸ்வரர் சன்னதி. இங்கு மகுடேஸ்வரர் சன்னதி சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். இரண்டாவது வடிவுடை நாயகி. நாம் அம்பாளை தரிசனம் செய்த பிறகு 3வது சன்னதி பிரம்மா சன்னதி. வன்னி மரத்துக்கு அடியில் பிரம்மா காட்சியளிக்கிறார். 2000 ஆண்டுகள் பழமையானது. 4வது வீரநாராயண பெருமாள் சன்னதி. நாம் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு 5வது மகாலட்சுமி சன்னதி. மகாலட்சுமியை தரிசனம் செய்த பிறகு ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயரை வணங்கிய பிறகு ஆஞ்சநேயருக்கும் சனி பகவான் சன்னதிக்கும் இடையில் மிகவும் அழகாக இருக்கும் நடைபாதை. 7வது சன்னதி சனி பகவான் சன்னதி. அங்கு நிறைய பொட்டலங்கள் இருக்கும். எண்ணிக்கையை பொறுத்து நாம் பொட்டலங்கள் வாங்கி சனி பகவானுக்கு செலுத்தலாம். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டது மகுடேஸ்வரர் சன்னதி. குழந்தை வரம், திருமண வரம் பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் சென்று பரிகாரம் செய்து இறைவனின் அருளை பெறுவோமாக.